உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ 30 செகண்ட் தான் இருக்கு. நான் சொல்றத கேட்காம போய்கிட்டே இருக்காங்களே. கதவு பூட்டி இருக்கு. மாமா தான் பூட்டிட்டு போய் மரத்துல உட்கார்ந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவரு ஏய், இப்ப என்ன பண்ணலாம்? பூட்டை உடைச்சிடலாம். ஒரு கல் எடு. இரு. இந்த கொடு. நல்லா அடிச்சு உட. யாரோ கதவை திறக்க ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இரு, அமைதியா இரு. என்னன்னு பாப்போம். ஒருவேளை நம்மளை வச்சு பூட்டினவனே திருப்பி வந்தாலும் வந்திருப்பான். முதல்ல துறக்கட்டாம. அடச்சே, நீங்களா இப்ப பூட்டை உடைச்சிங்க? ஆமா, கதவை வெளிய பூட்டிட்டு உள்ள நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல, பேசிக்கிட்டு இருந்தோம். என்னவா இப்ப? அதுக்கு ஏன் கதவை பூட்டணும்? ஐயோ, ஒரே குழப்பமா இருக்கு. எல்லாம் அம்மா என்ன? மாமா, ஐயோ, வலி தாங்க முடியலையே. யாராவது வாங்கல. சீக்கிரம் வாங்கப்பா. என்னாச்சு மாமா? என்னாச்சு மாமா? என்ன கார் உடைஞ்சிருச்சா? மேல இருந்து விழுந்துட்டீங்களா? அங்க எதுக்கு ஏறினீங்க? வலி தாங்க முடியலையே. ஐயோ, மேல இருந்து கீழே விழுந்ததுல மூளை குழம்பி போச்சு நினைக்கிறீங்க. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஐயா, இருக்கா நீங்க? இருங்க, என்னன்னு பாப்போம். தெரியல, உடஞ்ச மாதிரி தான் இருக்கு. பாத்துக்கலாம் வாங்க. மாமா 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 மாமா, இன்னைக்கு கரண்டே வரதா? ஃபுல் டே பவர் கட்டா. அட படு பாவி, கொஞ்சம் முன்னாடி வந்து சொல்ல கூடாதடா. எதுக்கு எங்களை வச்சு கூட்டிட்டு போன? நான் எதுவும் பண்ணல, கை விடுப்பா. ஏய் அண்ணே, அண்ணே, ஐயா, காலு ஐயோ, என் காலு போச்சு. பாத்து பாத்து வாங்க வாங்க, பாத்து பாத்து. என்ன ஒரு காலையில நொண்டி அடிச்சு வரீங்க? இப்பவாவது சொல்லுங்க, எதுக்கு மரத்து மேல ஏறினீங்க? எல்லாம் என் நேரம். மாப்ள, இப்ப எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாங்க? அப்பா, பெருசா பயப்படுற மாதிரி எதுவும் இல்லப்பா. சின்ன ஃப்ராக்சர் தான். மசில்ஸ் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. மெடிசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு வாரத்துல சரியாயிடும்பா. அவருக்கு கால் உடைஞ்சு போச்சு. நீ என்னடானா பெருசா ஒண்ணு இல்லன்னு சாதாரணமா சொல்ற? உன் திருப்திக்கு வேணா அவர் காலை இன்னும் கொஞ்சம் உடைச்சு போட்டுட்டுமா? சொல்லுடா. அழாத அமராவதி, நாம எல்லாம் கஷ்டப்படுறதுக்குனே பிறந்தவங்க. நம்ம கஷ்டம் மத்தவங்களுக்கு எங்க புரிய போகுது? அமராவதி, அழாதம்மா. ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். இங்க பாரு, நீ கவலைப்படாத. நீங்க எதுக்கு மாப்பிள்ள மரத்து மேல ஏறினீங்க? இப்ப பாருங்க, அமராவதி எவ்வளவு கஷ்டப்படுறா. வர வர நீங்க பண்ற சேட்டைக்கெல்லாம் அளவே இல்லாம போச்சு. மரத்து மேல ஏறுற வேலை உங்களுக்கு எதுக்கு? கீழே விழுந்து நான் காலை உடைச்சுக்கிட்டேன். வலி உசுறு போகுது. வலிக்குதான் ஒரு வார்த்தை கேக்குறத விட்டுட்டு ஏன் ஏறினதை பத்தியே கேக்குறீங்க? அம்மா, மாப்பிள்ள, உங்களுக்கு வலிக்கும் இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா மரத்து மேல ஏறின காரணத்தை தெரிஞ்சுக்க வேண்டாமா? கரண்ட் கம்பத்து மேல மரக்கிளை தொங்குச்சு. கரண்ட் வரதுக்குள்ள வெட்டிடலாம்னு நினைச்சேன். மரமும் சரியில்லை, என் நேரமும் சரியில்லை.
பாத்தீங்களா பாத்தீங்களா என் வீட்டுக்காரு இந்த வீட்டுக்காக ஓடா உழைக்கிறாரு. ஐயோ, ஏன் சிவா, அவரு மரத்துல ஏறும்போது நீ தோட்டத்துல தானே இருந்த, அவரை ஏன் நீ மரம் ஏற விட்ட? அத்தை அவர் மரம் ஏறினதே எனக்கு தெரியாது அத்தை. தெரிஞ்சதான் விட்டுருப்பேனா? நாங்க மோட்டர் ரூம்குள்ள இருந்தோம், நான் மோட்டரை சரி பண்ணிட்டு இருந்தேன். ஆமாமா, இவங்க 2 பேரும் கதவை சாத்திக்கிட்டு உள்ளதான் இருந்தாங்க. அந்த நேரத்துல வெளியே யாருக்கு என்ன நடந்தாலும் இவங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயோ, கன்றாவி கன்றாவி, எங்க எப்படி நடந்துக்கணும்னு கூடவா தெரியாது? ஐயோ அப்பா, ஊர்க்காரங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? உன்னை குத்தம் சொல்லி என்ன செய்ய? நீந்த தெரியாத மாட்டை தண்ணி எடுத்துட்டு போன்னு சொல்லுவாங்க. அப்படி ஆயிடுச்சு. ச்சே. இந்த மாதிரி ஒரு அதிசயமான புருஷன் பொண்டாட்டிய நான் பார்த்ததே இல்லப்பா. இவ்ளோ பெரிய வீடு இருக்கு, அதுல தனியா ரூம் வேற இருக்கு. இதுக்கு மேலயும் மோட்டார் ரூம் தேவையா? அசிங்கம் அசிங்கம். ச்சே. ஜனனி, அத்தை, என்ன பேசுறீங்க நீங்க? கொஞ்சமாவது அவன் மனசு கஷ்டப்படணும்னு யோசிச்சீங்களா? நீங்களும் ஒரு பொண்ணு தானே. இப்ப நான் என்ன தப்பா பேசினேன்? பேசுனது எல்லாமே தப்புதான். சிவா, ஜனனி, உரைக்குதான்னு பாரு. கொஞ்ச நேரம் கூட இவங்க பிரிஞ்சிருக்க மாட்டாங்களாம். ஊர் உலகத்துல யாரும் இந்த மாதிரி குடும்பம் நடத்தல. தண்ணி கொடு. ஷாக்ல இருந்து சிவாவும் ஜனனியும் தப்பிச்சிட்டாங்கடா. வேற யாராவது மோட்டர்ல கை வச்சு செத்துற போறாங்கடா. நல்ல வேளை மாமா ஞாபகப்படுத்தினேன். நான் போய் சரி பண்ணிட்டு உனக்கு கால் பண்றேன். சரி, ஐயா 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 ஐயா, என்னடா என்னாச்சு? ஏன் இப்படி சேரு சகதியமா அம்மா வந்திருக்க? நம்ம தோட்டத்து ரூம்ல இருக்கிற மோட்டர் வெடிச்சிருச்சுமா. அதே எப்படிடா வெடிக்கும்? இப்பதானே சிவா வந்து சரி பண்ணா. என்னன்னு தெரியலங்கய்யா, எர்த்தாய் வெடிச்சிருச்சு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.